நம்ம இந்திய அணி இங்கிலாந்து டூர் போயிருக்கிறாங்களா இல்லையா, அதுல தொடரை டிரா பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கிலாந்து வாஸ் இந்தியா 5th டெஸ்ட் கெங்கிங்டன் ஓவர்ல நடந்திருக்கு. அதுல டே 2ல என்னென்னலாம் நடந்திருக்குது அப்படிங்கறது பார்க்க போறோம். அதுல மிக சிறப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு, மிக மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல என்னென்ன பார்க்க போறோம். அதாவது டே 2ல வழக்கம் போல ஜாக் ரோலியும் பென் டங்கட்டும் டே 1ல போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. இவங்களை எப்படியாவது சாச்சரணும் மாப்பிள அப்படிங்கிற மாதிரி தான் பிரசித் கிருஷ்ணாக்கு சுப்மன் கில் பால கொடுக்க டப்புனு ஒரு விக்கெட்டை போட அப்படியே ஃபார்முக்கு வந்துட்டாப்புல நம்ம முகமது சிராஜ். நீ மட்டும் தான் விக்கெட் போடுவீங்க, நானும் போடுறேன் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரிதான் போட்டு நம்ம ஜாகுரோலையும் வெண்டங்கட்டையும் ஹாலி பாப்பையும் 2 பேர்த்தையும் போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. இப்படி ஆனா அவங்க 2 பேரும் ஒருத்தர் 60+, ஒருத்தர் 50+, ஒருத்தர் 30+ அடிச்சு போட்டாப்புல. அப்புறம் சிராஜ் தான் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணாப்புல ஜூ ரூட் அண்டு பின்னாடியே வந்த நம்ம ஒல்லி போப்பு. இவங்க 2 பேரத்தை தூக்கி மரண சம்பவத்தை காமிச்சு கிட்டத்தட்ட டப்பன்னு விக்கெட் போட்டு விட்டாப்புல. எனக்கே ஆச்சரியம். அதாவது முகமது சிராஜ் பாத்தீங்கன்னா வித்தவுட் பும்ரானா ஒரு மாதிரியும் வித் பும்ரானா ஒரு மாதிரியும் இருக்கிறாப்புல. ஆன் தி ஃபார்மும் டப்பா இருக்கிறாப்புல. அவரு கூட சேர்ந்த பிரதீஷ் கிருஷ்ணா ஆப்னண்ட பயக்க வச்சுட்டாப்லைங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்றாரு ஜூ ரூட்டு. அதே மாதிரி ஜேமி சுன்த், இந்த மாதிரி பெரிய பிளேயருக்கெல்லாம் போடு. ஃபர்ஸ்ட் டே ஜேக்கப் பத்தால் ஏதோ ஒன்று பண்ணலான்னு வந்தா மழையால பாதிக்கப்படுறாப்புல. அவரையும் தூக்கி விட்டாச்சு. இந்த மழை டே 1லயும் இந்தியன் டீமுக்கு சதி பண்ணுது, டே 2லயும் இந்தியன் டீமுக்கு சதி பண்ணல, நல்லா தூக்கி கொடுத்துருக்குது பவுலிங்கே. அந்த மாதிரிதான் இந்த மாதிரி மழை வந்த காரணத்துல இந்திய அணி டப்பா மாறிட்டாங்க. மாறி விக்கெட்டு மேல விக்கெட்டா எடுத்து இங்கிலாந்து டீம தும்சம் பண்ணிட்டாங்க. அப்பவுமே பாத்தீங்கன்னா இந்தியா 224க்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க டே 1ல. டே 2ல இங்கிலாந்து 247 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இங்கிலாந்து லீட் பை 23 ரன்ஸ். அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்னா பிரதீஷ் கிருஷ்ணா ஒரு 4 விக்கெட்டும் முகமது சிராஜ் ஒரு 4 விக்கெட்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஜாக் ரோலி 64, ஹாரி ப்ரூக் 53. ஹாரி ப்ரூக் கடைசி வரைக்கும் என்னானாரு, கடைசியில அந்த இன்சைட் வச்சு போடலான்னா அவரு அவுட் ஆகி வெளியே திரும்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் ஓப்பனிங் இறங்கிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண கேஎல் ராகுல் வழக்கம் போல எந்த தொடரானாலும் தலைவர் 5th டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆகி வெளியும் திரும்பிடுவாப்புல. அதே மாதிரி இன்னைக்கும் வந்துட்டாப்புல. நம்ம ஜெய்ஸ்வால் இதை T20 மேட்சா இல்ல டெஸ்ட் மேட்சா அப்படிங்கிற மாதிரிதான் போட்டு பொழந்து கிட்டத்தட்ட 42 பாலுக்கு 50 ரன் அடிச்சிட்டாப்புல. வெரி ஷார்டஸ்ட் 50 இந்தியன் டீம் பொறுத்த மட்டும் 13வது 50 போட்டிருக்காப்புல ஜெய்ஸ்வால. கடைசியா இந்தியா லீட் பை 52 ரன்ஸ். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 49 பாலுக்கு 51 ரன்னு, சாய் சுதர்சன் 11 ரன்னு. இதுல கேள்விக்குரியான விஷயம் என்னன்னா, சாய் சுதர்சன் கேஎல் ராகுலும் கிரவுண்ட்ல கிடையாது. 2 பேரும் அவுட் ஆகி இந்த டூரை விட்டு அவுட் வெளியே போயிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு பேட்டிங்கே கிடைக்காது இந்த டெஸ்ட் சீரீஸ்ல. அதுக்கப்புறமா யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் அதாவது ஆகாஷ் தீபம் டெய்லர் ஆகாஷ் தீபம் 2 பேரும் ஆடிட்டு வராங்க. நாளைக்கு சுப்மன் கில் இறங்குவாரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி இந்தியா 300க்கு மேல அடிச்சா ஈஸியா வின் பண்ணிடல, இங்கிலாந்த வின் பண்ணிட்டு சமன் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு கான்பிடென்ட். மக்களே நீங்க சொல்லுங்க, சமன் செய்வாங்களா மாட்டாங்களான்னு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.